ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ இது செஞ்சு பாருங்கள். குழம்பும் தேவையில்லை, சைடிஷும் தேவையில்லை. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலோடு தான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 6 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே இதை வேக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு. நறுக்குன மல்லித்தலையை தூவிக்கலாம். இதில் கொஞ்சமாக எடுத்து சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து கிளறி கொடுத்து விட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.